செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நேற்று தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று இரண்டாவது நாளாக விசாரணை தொடர்கிறது. மேலும் இது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். கரூர் துயர உயிரிழப்புகள் தொடர்பாக இரண்டாவது நாள் விசாரணை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் 11 மணிக்கு தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தாவேக தரப்பிலிருந்து நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராக உள்ளார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, ஏடிஎஸ்பி ஆகியோரும் தற்பொழுது இந்த விசாரணைக்கு இன்று இரண்டாம் நாளாக அவர்கள் ஆஜராக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று சுமார் 7.5 மணி நேரம் நடைபெற்ற அந்த விசாரணையின் பொழுது பல்வேறு கேள்விகளை சிபிஐ விசாரணை அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அந்த குழு என்பது இரண்டு தரப்பிற்குமே முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் பல்வேறு கேள்விகளையும், குறிப்பாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தொடர்பான பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னதாக என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது, பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் நிர்வாகத்தினருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பான முழு விவரங்களையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அந்த ஒரு கூட்டத்தை விட அதிகமாக எவ்வளவு பேர் வந்தார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் கேட்டு அந்த வீடியோ காட்சிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கிய அந்த விசாரணை மாலை சுமார் 6:30 மணி வரை நீடித்த நிலையில் அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராவதற்கான ஒரு உத்தரவை சிபிஐ அதிகாரிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல தாவேக தரப்பிலும் பல்வேறு கேள்விகளை நேற்று அதிகாரிகள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. குறிப்பாக இரண்டு தரப்பிடமும் தனித்தனியாகவும் இரண்டு தரப்பையும் ஒருவர் முன்வைத்தும் அவர்கள் விசாரணையை நேற்று மேற்கொண்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே போல இந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கைகள் வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கு முன்னதாக தாவேக தலைவர் விஜய்க்கும் ஒரு சம்மன் என்பது விசாரணைக்காக அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.